ஒவ்வொரு கேரக்டர்லயும் தன்னை வந்து ரொம்ப அர்ப்பணிச்சுக்கிட்டேன். எனக்கு வந்து பெரிய ஹீரோக்கள்ட்ட கூட அந்த மாரியான ஒரு அர்ப்பணிப்பு நான் பார்க்கல. என்னன்னா, ஒரு நகைச்சுவை காட்சியில வந்து அவரு சட்டையெல்லாம் கிழிஞ்சு போய் வருவாரு. சட்டை அவருடைய அண்டர்வேர் தெரியும். பின்னாடி சட்டையெல்லாம் கிழிஞ்சு போயி, அந்த மாரியான ஒரு கோலத்தோட அலங்கோலமா வருவாரு. இன்னொரு படத்துல தெனாலி படத்துல வந்து ஊட்டியில வந்து காட்சி நடக்கும். அதுல வந்து வைர மோதிரம் காணா போச்சுன்னு சொல்லிட்டு, ஏரிக்குள்ள போய் தேடணும்னு சொல்லி, இவர் பேரு பாபு. இவருக்கு "டேய் டைமண்ட் பாபு நீ போய் தேடுன்னு" சொல்லி அவர உள்ள தள்ளி விட்டு, ஊட்டியில வந்து அவ்ளோ குளிர்ல அந்த ஏரிக்குள்ள வந்து மதன் பாபு வந்து உள்ள குதிச்சு மோதிரத்த தேடுவாரு. அது வந்து ரொம்ப இவங்கலாம் டெல்லி கணேஷ் இந்த குரூப்லாம் வந்து கரையில நின்னுட்டு பார்ப்பாங்க. அவர் வந்து அந்த அவ்ளோ டெம்பரேச்சர்ல வந்து அது ஆவி பறக்கும். அந்த ஏரியில. நான் அவர்ட்ட விளையாட்டா நீங்க சொல்ற விஷயத்த நான் ஒரு தடவ கேட்டேன். பாப் கொஞ்சம் கோச்சுக்கூடாது, மதன் கோச்சுக்கூடாது. சில கேரக்டர்லாம் உங்க லெவலுக்கு ஒரு லூஸ் தனமான கேரக்டர்லாம் பண்றீங்களேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லாத. நான் ஒத்துக்கவே மாட்டேன். சினிமான்னு வந்தாச்சு. காமெடின்னு வந்தாச்சு. நாகேஷ் எவ்வளோ தெரியுமா படிச்சுட்டு பண்ணியிருக்காரு? நாகேஷும், தங்கவேலும் தன்னை எவ்வளோ தாழ்த்திக்கிட்டு பண்ணது இல்லையா? காமெடின்னு இறங்கிட்டா, இப்ப நீங்க சொல்றீங்களே, காமெடின்னு இறங்கிட்டா அப்படிலாம் பண்ணணும். இதுல வந்து காமெடி நான் ரொம்ப டீசென்ட்டா பண்ணணும்னு முடியாது. என்.எஸ். கிருஷ்ணன் காலத்துலேருந்து சட்டைய கிழிச்சுக்கிறது, இந்த மாரிலாம் பண்றது, கோணங்கித்தனம் பண்றது எல்லாம் உண்டு. எல்லாம் செய்யணும். அப்பதான் காமெடி எடுபடும் பாரு.